Hi guys, so this time எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா what is physical server, what is virtual server, physical serverக்கும் virtual serverக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த செஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விஎம்ஆரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், விர்ச்சுவல் சர்வரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மெயினாக தெரியும். சரியா? ஸோ ஃபிசிக்கல் சர்வர் விர்ச்சுவல் சர்வர் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ நம்மளோட எல்லா டெக்னாலஜியும் டேட்டா சென்டர் மூலமாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் டேட்டா சென்டர்ஸ். இது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு டேட்டா சென்டர். ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி ஹேஸ் அ டேட்டா சென்டர். ஒவ்வொரு கம்பெனியும் டேட்டா சென்டர் இருக்கும். அந்த டேட்டா சென்டரில் அவங்க வந்து ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டெடிகேட்டட் ஃபிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹைப்பர்வைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவோட டேட்டா சென்டர். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு வந்து மெட்டாவோட டேட்டா சென்டர், ஃபேஸ்புக் டேட்டா சென்டர். ஸோ இந்த டேட்டா சென்டரில் உங்களுக்கு என்ன இங்கே தெரியுதுன்னா இதெல்லாம் ரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ரேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேக்கு உள்ள சர்வர்ஸ் இருக்கும். ஓகே, இதை டேட்டா சென்டர் பற்றி இன்னும் நான் தெளிவாக நான் கிளாஸ் எடுப்பேன். நான் இப்போதைக்கு ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாமே ரேக்ஸ், இதெல்லாமே ரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேக்குக்கு உள்ள சர்வர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சர்வர்ஸ் இந்த இருக்கு இல்லையா, சர்வர்ஸ், ரேக் சர்வர், பிளேட் சர்வர், இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க, சுவிட்ச் வச்சுருப்பாங்க, ரவுட்டர்ஸ், ஃபயர் வால், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாமே ரேக்கில் வந்து வச்சுருப்பாங்க. யூ கேன் சி. அப்போ ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி டீல். ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு டேட்டா சென்டருக்கு தேவை இடம், மிகப்பெரிய இடம் வேணும் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் சர்வர் வந்து நிறைய வைக்கிறோம். அண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்பேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தேவைப்படும். அப்போ இதெல்லாமே காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிடும். ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வி ஆப்ட் ஃபார் விர்ச்சுவல் சர்வர்ஸ். நேற்று கிளாஸில் கூட சொன்னேன், ஃபிசிக்கல் சர்வர் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏன் விர்ச்சுவல் சர்வர் போகிறோம், வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த செஷனில் ஃபிசிக்கல் சர்வர் வந்து வச்சுருந்தா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நமக்கு இருக்கும், அதனால் நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம், நேற்று வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம். க்ளவுட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, க்ளவுட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்து டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு க்ளவுடுக்கும் விர்ச்சுவலைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ க்ளவுட் அப்படிங்கிறது டேட்டா சென்டர் மேனேஜ்டு பை வெண்டர். வெண்டர்னா கம்பெனி. உதாரணத்துக்கு ஏடபிள்யூஎஸ், அசூர், இவங்கெல்லாம். விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது டேட்டா சென்டர் மேனேஜ்டு பை ஓன் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு நான் நேற்று ஒரு கான்செப்ட் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு சர்வர்ஸ் வேணும், கம்மியான சர்வர்ஸ் வேணும் அப்படின்னா நான் க்ளவுடு போய்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 100 சர்வர் தான் தேவைப்படுது அப்படின்னா க்ளவுடு போய்க்கலாம். அதே இது பெரிய பெரிய என்வரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 சர்வர்ஸ், 60,000 சர்வர்ஸ், லேக்ஸ் கணக்கில் சர்வர்ஸ் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் க்ளவுடு போக முடியாது. மீன்ஸ் காஸ்ட் அதிகமாக வரும் நமக்கு. அட் எண்ட் ஆஃப் த டே காஸ்ட் தான் நமக்கு முக்கியம். காஸ்ட் வந்து அதிகமாக வரும் அந்த மாதிரி சினாரியோவில். அப்போ அந்த காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்காக நம்மளே ஓன் டேட்டா சென்டர் போடுவோம். அந்த டேட்டா சென்டர் போட்டு அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹைப்பர்வைசர் போடுவோம். ஹைப்பர்வைசர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் நம்ம போடுவோம். இது ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிசிக்கல் சர்வரில் we will manage as a hypervisor. Hypervisor அப்படின்னா nothing but installing the virtual machine. இது உள்ள we are creating the virtual machines.
ஸோ இந்த ஹைப்பர்வைசருக்குள்ளே நம்ம விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ ஒரு கம்பெனிக்கு சர்வர்ஸ் தேவை. அந்த சர்வர் எல்லாமே ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் பிரச்சனை. எல்லாமே ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் பிரச்சனை மீன்ஸ் நிறைய காஸ்ட் வந்து செலவாகும். அப்போ என்ன பண்ணுறேன், விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் ஒரு சர்வர் வாங்குகிறேன், நல்லா வெயிட்டாக ஒரு சர்வர் வாங்குகிறேன். வாங்கிட்டு அது ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த ஹைப்பர்வைசர் வந்து ESXi இருக்கலாம், VMware ESXi இருக்கலாம், நியூட்டானிக்ஸாக இருக்கலாம், சிட்ரிக்ஸ் ஜென் சர்வராக இருக்கலாம், அல்லது பிளாட்ஃபார்ம் V9 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ESXi தான் இப்போ படிக்க போகிறோம். ஸோ இதை வச்சு சொல்கிறேன். ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்குகிறேன், வாங்கிட்டு அதில் ESXi இன்ஸ்டால் பண்ணுறேன். ESXi இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இட் வில் ஆக்ட் as a ஹைப்பர்வைசர். தென் அந்த ஹைப்பர்வைசர் மூலமாக ஐ வில் கிரியேட் a விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஐ வில் இன்ஸ்டால் த OS. இதுக்கு பதிலாக ஹைப்பர்வைசர் கான்செப்ட். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பெற பார்க்கலாம். அப்போ எனக்கு 100 சர்வர் தேவை. 100 சர்வர் தேவைப்படுற இடத்துல நான் எல்லாமே 100 சர்வர் ஃபிசிக்கல் சர்வராக போனோம்னா எனக்கு காஸ்ட் அதிகமாகும். அப்புறம் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ ஃபார் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஒரே ஒரு சர்வர் வாங்குகிறேன், வாங்கி அதில் ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுறேன். தென் அந்த ஹைப்பர்வைசரில் நான் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, எனக்கு இதனால் இந்த சர்வரோட காஸ்ட் கம்மியாகுது. சரிங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு, ஒரு சர்வர் ஒரு வெப்சைட் ரன் ஆகுறதுக்கு பேக்எண்டில் நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். அப்படி அந்த சர்வர்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் சர்வரை வச்சுருந்தோம்னா காஸ்ட் அதிகமாகும். ஸோ 100 ஃபிசிக்கல் சர்வர் வைக்கிறதுக்கும் ஒரு சர்வர் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு கம்பெனிக்கு டேட்டாபேஸ் சர்வர் தேவை, அப்ளிகேஷன் சர்வர் தேவை, ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் தேவை, DNS சர்வர் தேவை, DHCP சர்வர் தேவை, ஃபைல் சர்வர் தேவை. இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். அந்த சர்வர் எல்லாமே ஃபிசிக்கல் சர்வர் வச்சோம்னா காஸ்ட் அதிகமாகும். அதனால் நம்ம அது எல்லாமே விர்ச்சுவல் மிஷினை வைக்கிறோம். அந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் 100 ஃபிசிக்கல் சர்வர்ஸ், ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்குகிறேன், அதில் ஒரு ESXi இன்ஸ்டால் பண்ணுறேன், அதில் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் சர்வருக்கும் விர்ச்சுவல் சர்வருக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி காஸ்ட் கம்மி பண்ணுறாங்க கம்பெனி வந்துட்டு, ஹவு த கம்பெனி ரெடியூஸ் த காஸ்ட் பை த விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சு எப்படி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு 100 சர்வர் தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 சர்வர் நான் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ஒரு ரேக் சர்வர். சரிங்களா? இது டெல் பவரேஜ் ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரோட காஸ்ட் வந்து மினிமம் 10 lakhs. அப்போ எனக்கு 100 சர்வர் தேவைப்படுது. 100 சர்வர் தேவைப்படுதுன்னா 100 × 10 lakhs போடுங்க, காஸ்ட் எங்கேயோ போயிடும். நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காஸ்ட் போயிடும். அதே இது நான் 100 சர்வருக்கு போகாமல் 2 ஃபிசிக்கல் சர்வர் வாங்குகிறேன், ஒரு 20 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அது ரெண்டுலேயுமே வந்து ஹைப்பர்வைசர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், அதாவது ESXi இன்ஸ்டால் பண்ணுறேன். அது மூலம் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அதில் நான் OS இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அப்போ அதை நான் சர்வராக மாற்றிடுறேன். அப்போ இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நான் வந்து இப்போ பார்க்க போகிறேன். ஸோ அஸ்யூம் தட் எனக்கு இப்போ 100 சர்வர்ஸ் தேவைப்படுது. அப்போ 100 × 10 lakhs அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போமே. அப்போ 100 × 10 lakhs எவ்வளோ வருது, எத்தனை கோடி வரும்? கேன் சம்மன் கால்குலேட்? 100 × 10 lakhs. ஸோ இதுதான் வேல்யூ. நான் இப்போ இவ்வளோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் 100 ஃபிசிக்கல் சர்வர் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த அமௌண்ட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன அமௌண்ட் வருது? ஸோ ஆல்மோஸ்ட் 100 crores ஆகுது, ரைட்டா? அப்போ இவ்வளோ அமௌண்ட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறேன்,
ரெண்டு சர்வர் வாங்குகிறேன். அந்த 2 சர்வர் வாங்கி அது ரெண்டுலேயுமே ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி ஒரு இதில் 50 சர்வர், ஒரு இதில் 50 சர்வர் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். இங்கே ஒரு சர்வர், இங்கே ஒரு சர்வர், இது லிஸ்ட்டு வாங்குறேன், இது லிஸ்ட்டு வாங்குகிறேன். வாங்கிட்டு இதில் வந்து ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி நான் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அதில் நான் சர்வர்ஸை ரன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த காஸ்ட் வந்து எனக்கு அப்படியே சேவ் ஆகுது. ஸோ ஒரு ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக தேவை. இப்போ 100 சர்வர்னால் அந்த 100 சர்வருக்கு அஸ்யூம் தட் ரேக் நிறைய வாங்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 100 சர்வர் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ரேக்கில் தான் அந்த சர்வர்ஸை நம்ம அடுக்கி வைப்போம். இது வந்து ஒரு ரேக் சர்வர். இந்த சர்வரை, இந்த ரேக் இருக்குல்ல, இந்த ரேக்கில் தான் நம்ம வந்து அடுக்கி வைப்போம். அப்போ இந்த ரேக் தேவைப்படும். அப்புறம் கேபிளிங் பண்ணணும். இதான் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ரேக்கு. இந்த ரேக்கில் கேபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பின்னாடி கேபிள்ஸாக வருதா? ஸோ அந்த கேபிள்ஸை வந்துட்டு இங்கே வந்து லே பண்ணணும். அப்போ அந்த கேபிள் லே பண்ணுற காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹலோ ஜி, லாபியில் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, சொல்லி கேட்குறாரு. ஓகே யா. ஸோ கேபிள் லே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரேக்குக்கு பவர் கொடுக்கணும், எலக்ட்ரிக் பவர் கொடுக்கணும், அஸ் வெல் அஸ் யூபிஎஸ் இருக்கணும், அஸ் வெல் அஸ் ஜென்ரேட்டர் இருக்கணும். ஒரு ஜென்ரேட்டர் வேணும், எலக்ட்ரிக் பவர் வேணும், யூபிஎஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். இது இருந்தால் தான் அந்த சர்வர் 24/7 சர்வர் வந்து 24/7 ரன் ஆகணும். அப்போ 24/7 ரன் ஆகிறதுக்கு பவர் பேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இபியை மட்டும் நம்பி இருக்க முடியாது. இபி வந்து திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். அப்போ இபி இருந்தாலும் எலக்ட்ரிக் போர்ட்லேருந்து கரண்ட் வந்தாலும் நமக்கு ஜென்செட் இருக்கணும், யூபிஎஸ் இருக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கறதுக்கு ஷாக்கெட்ஸ் இருக்கணும். ஓகே, தென் அதுக்கப்புறமா அவ்வளோ பெரிய சர்வர் ஹால் வேணும். ஒரு 100 சர்வர் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்வர் ஹால் வேணும்னு. அப்போ அந்த சர்வர் ஹாலுக்கு வந்து இடம் வேணும், பெரிய இடமா வேணும். சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் அது காஸ்ட் என்னமாகும். நீங்கள் லீஸ்க்கு எடுத்தாலும் சரி, இல்லை ஓனாக பில்டிங் வந்தாலும் சரி, காஸ்ட் அதிகமாகும். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், அந்த பில்டிங்கில் நீங்கள் வந்து ரேக்ஸ் எல்லாம் வைக்கணும். தென் அவ்வளோ சர்வர்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கூலிங் சிஸ்டம் வைக்கணும், ஃபேன் வைக்கணும். அப்புறம் ரோடன்ட் ரெப்பலண்ட், ஏதாவது இந்த எலி வராமல் இருக்கிறதுக்கு ரெப்பலண்ட் நீங்கள் கொடுக்கணும், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வைக்கணும், ஸ்மோக் டிடெக்டர் வைக்கணும். உள்ள சர்வருக்குள், அந்த சர்வர் ஹாலுக்குள்ளே உள்ளே போவதுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகக்னிஷன் வைக்கணும். அந்த சர்வரை வந்து செக்யூராக பார்க்கறதுக்கு வெளியில் ஒரு மேன் பவர் செக்யூரிட்டி ஒருத்தர் போடணும், 2 பேர் போட்டாகணும். அப்புறம் 100 சர்வர் அப்படின்னா 100 சர்வருக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் தவிர்த்து அப்புறம் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம இன்டர்நெட் வேணும் இல்லையா, இன்டர்நெட் இருந்தால் தானே சர்வர்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இன்டர்நெட் அந்த 100 சர்வருக்கு வாங்கணும். தென் அந்த 100 சர்வருக்கு வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு சுவிட்சில் வந்து 20 சர்வர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஒரு 5 சுவிட்சாவது வாங்கணும். தென் ஒரு 2 ஃபயர்வால் வாங்கணும், ரவுட்டர்ஸ் வாங்கணும். அப்போ இந்த காஸ்ட்டெல்லாம் எண்ணி பாருங்களேன். ஒரு 100 சர்வர் வச்சு நீங்கள் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறீங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கோடி போயிடும். உங்களால் இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஒரு கார்ப்பரேட் மட்டும் அதை பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு 100 சர்வர் வேணும் அப்படிங்கிறப்ப என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். வாட் ஐ கேன் கோ ஃபார், தென் ஐ வில் கோ ஃபார் த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். இவ்வளவும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 சர்வர் வாங்குகிறேன். இதே மாதிரி அந்த சர்வர் நல்ல கான்ஃபிகரேஷன், ஹெவியான கான்ஃபிகரேஷன் வாங்குகிறேன். இந்த மாதிரி சர்வர் வாங்குகிறேன். அந்த சர்வரில் நான் ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுறேன், விச் மீன்ஸ் ESX இன்ஸ்டால் பண்ணுறேன். ESX இன்ஸ்டால் பண்ணி அதில் நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். தென் அதில் OS இன்ஸ்டால் பண்ணி அதை சர்வராக மாற்றிடுறேன். அப்போ நான் அந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு நான் வந்துடுறேன். ஃபிசிக்கல் சர்வர் போகாமல் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு வந்துடுறேன். அப்போ எனக்கு இந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு சேவ் ஆகுமா? செகண்ட், மெயின்டெனன்ஸ். நீங்கள் அந்த டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலராக ஆள் போடணும். ஓகே, ஸ்வீப்பிங் கால் போடணும், க்ளீனிங் கால் போடணும், செக்யூரிட்டி சம்பளம் கொடுத்து நீங்கள் வச்சுருக்கணும். உள்ள இன்ஜினியர்ஸ் வேணும், லைக் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்,
ஹார்ட்வேர் பார்க்குறதுக்கான இன்ஜினியர்ஸ் வேணும், அங்கேயே நிறைய டீம்ஸ் தேவைப்படும். ஓகே, கேபிள் லே பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் வேணும், சர்வர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சப்போஸ் மாற்றி கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு இன்ஜினியர்ஸ் வேணும். அப்போ அந்த மந்த்லி இவி பில் கட்டணும். அப்போ அந்த சர்வர் 100 சர்வருக்கு நீங்கள் வந்து நீங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் மட்டுமே பல கோடி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கம்மியாகுது இதை நீங்கள் விர்ச்சுவல் சர்வராக போனீங்க அப்படின்னா. நீங்கள் ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா அந்த ஃபிசிக்கல் சர்வருக்கு வாரண்டி முக்கியம். நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அந்த லேப்டாப் வந்து ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்கள் லேப்டாப் வாங்கி ஒரு 6 மாதம் தான் ஆகுது, அந்த லேப்டாப் வந்து திடீர்னு பவர் ஆன் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவீங்க? வாரண்டியில் இருக்கும் அந்த லேப்டாப். நீங்கள் உடனே அந்த லேப்டாப்பை எடுத்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிடுவீங்க. சர்வீஸ் சென்டர் உங்கள் பார்த்து கொடுத்துருவான். ஓகே, இதே எங்கள் லேப்டாப் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு, இப்போ அந்த லேப்டாப்பில் இஷ்யூ. இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த லேப்டாப்பை நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போனாலும் நீங்கள் தான் கை காசு போட்டு அதை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வாரண்டியெல்லாம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் சர்வருக்கும். ஃபிசிக்கல் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள உங்கள் லேப்டாப்பில் எப்படி மதர் போர்டு, சிபியூ, ரேம் எல்லாமே இருக்குதோ அதே போல் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, சிபியூ, ரேம் எல்லாமே இருக்கும். இதுலேயும் ஃபிசிக்கல் பிரச்சனை நிறைய வரும். அப்படி பிரச்சனை வர்றப்ப வாரண்டியில் இருந்துச்சுன்னா இஷ்யூவே இல்லை. உங்கள் லேப்டாப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5000 செலவாகும், 10,000 செலவாகும். ஆனால் ஒரு சர்வரில் ஒரு ரேம் மாற்றணும் அப்படின்னாலே மினிமம் 50,000 செலவாகும். ஒரு ப்ராசஸர் மாற்றினோம்னா மினிமம் 5 லட்சம் செலவாகும், இல்லை 3 லட்சம் செலவாகும். ஒரு மதர் போர்டு மாற்றணும்னா ஒரு 4 லட்சம் செலவாகும். அப்போ இது வாரண்டியில் கண்டிப்பாக இருந்தாகணும். இன்கேஸ் இந்த சர்வரில் ஒரு மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அல்லது ஒரு ப்ராசஸர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வாரண்டியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வாரண்டி இல்லாட்டி பிரச்சனை தானே. அப்போ அந்த 100 சர்வருக்கும் நீங்கள் வாரண்டி கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் சர்வர் வாங்கினா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வாரண்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் த வாரண்டி. அந்த வாரண்டிக்கு நீங்கள் காஸ்ட்டு பே பண்ணணும். அப்படி நீங்கள் வாரண்டி காஸ்ட்டு பே பண்ணலை அப்படின்னா இந்த சர்வர் ஏதாவது பார்ட்டு போயிடுச்சு, அப்போ நீங்கள் அதை தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அது மறுபடியும் காஸ்ட்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 100 சர்வருக்கு வாரண்டி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த வாரண்டி காஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். மேன் பவர், அந்த 100 சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்கான மேன் பவர் நமக்கு நிறைய வேணும். நான் சொன்ன மாதிரி உள்ள நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், அப்புறம் ஃபெசிலிட்டி டீம், கிளீனிங் டீம், இந்த மாதிரி நிறைய டீம் மேன் பவர் வேணும். அந்த மேன் பவர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், காஸ்ட் அதிகமாகும். அப்புறம் மைக்ரேஷன். இப்போ எனக்கு இந்த ஒரு சர்வர் இருக்குது, நான் வந்து சென்னை லொக்கேஷனில் இருக்கேன், என் டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குது, இன்னொரு டேட்டா சென்டர் வந்து நான் வந்து புதுசாக டெல்லியில் பில்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த சர்வரை கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போகணும். தட் இஸ் கால்டு மைக்ரேஷன். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பேர் மைக்ரேஷன். எனக்கு இந்த சர்வரை இங்கே இருந்து டெல்லிக்கு கொண்டு போகணும். அப்போ தேர் இஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து டெல்லி கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த சர்வர் நான் வந்து ரேக்லேருந்து கலட்டணும், கேபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், அதை பக்காவாக பேக் பண்ணணும், அதை வந்து நான் வந்து சேஃபாக ஒரு பேக்கேஜில் போடணும், திருப்பி அங்கே கொண்டு போய் அங்கே திருப்பி அன்பேக் பண்ணி ரேக்கில் வச்சு திருப்பி கேபிள்ஸ்லாம் மாட்டணும். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இதே இது விர்ச்சுவல் மிஷினாக இருந்துச்சுன்னா மைக்ரேஷனுக்கு தான் பிரச்சனையே இல்லை. ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஈஸியாக மைக்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, மைக்ரேஷனில் உங்களுக்கு காஸ்ட் இன்வால்வே ஆகாது. பட் ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப காஸ்ட் நிறைய இன்வால்வ் ஆகும். மைக்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பேக்கப் அண்ட் ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விர்ச்சுவல் மிஷினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேக்கப் எடுத்துடலாம். வீம் பேக்கப் இருக்குது, காமல் பேக்கப் இருக்குது, நெட் பேக்கப் இருக்குது. ஸோ ஈஸியாக பேக்கப் எடுக்கலாம். இதே ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் பேக்கப் எடுக்கலாம், பட் கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை எடுத்து அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி திருப்பி அதை பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு டீரியஸ் ஜாப், ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாப் அது. ஸோ பேக்கப் எடுக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது இதில். தென் பிஸ்னஸ் கண்டினியூட்டினா என்னென்னா பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ரன் ஆகுறது. உதாரணத்துக்கு இப்போ 100 ஃபிசிக்கல் சர்வர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ரன் ஆகுது, ஒன் ஆஃப் த சர்வரில் வெப்சைட் ரன் ஆகுது. ஓகே, வெப் சர்வர், அது வெப் சர்வர் சொல்லுவோம், அந்த வெப் சர்வர் தான் வெப்சைட் ரன் ஆகுது. இப்போ அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா,
அந்த வெப்சைட் ஒர்க் ஆகலை, அதாவது சர்வர் டவுனு. நான் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வச்சுருக்கேன், அந்த ஃபிசிக்கல் சர்வரில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபிசிக்கல் சர்வர் டவுன் மீன்ஸ் இதில் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு மதர் போர்டு ஃபெயிலியர். அப்போ அது மதர் போர்டு ஃபெயிலியர்னா திருப்பி அந்த சர்வரில் மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணி அந்த சர்வரை மறுபடியும் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours அது ஆயிரும். ஏன்னா மதர் போர்டு ஆர்டர் போடணும், அந்த இன்ஜினியர் வந்து நம்ம மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போகணும். அப்போ 6 hours உங்களோட வெப்சைட் ஒர்க் ஆகாமலே இருக்கும். அப்போ அந்த 6 hours உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லாஸ்ட்டு. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த 6 hours கஸ்டமர் யாராலையுமே வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட முடியாது. அப்போ அந்த டைம் பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும், மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் ஆகும். இதே இது விர்ச்சுவல் சர்வராக இருந்துச்சு, விர்ச்சுவல் மிஷினாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஈவன் டவுன் ஆனாலும் ஒரு நிமிஷம் டவுன் ஆகும், 2 நிமிஷம் டவுன் ஆகும், அதுக்கு மேலே டவுன் ஆகாது. சரியா? உதாரணத்துக்கு இதுலேயும் டவுன் ஆகும். இப்போ இது ஒரு ஃபிசிக்கல் சர்வர், இந்த சர்வர் இது டவுன் ஆகுது. அப்போ என்னென்னா அந்த விர்ச்சுவல் மிஷினில் இங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த விர்ச்சுவல் மிஷின் இங்கே வந்துடும். தென் அதுக்கப்புறம் இதில் நான் வந்துட்டு அந்த மதர் போர்டு ஃபெயிலியர்னால் மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இப்போ ஒரு ஃபிசிக்கல் மிஷின்ஸ் டவுன் ஆனதுக்கும் ஒரு விர்ச்சுவல் சர்வர் டவுன் ஆனதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆனதுக்கும் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் டவுன் ஆச்சுன்னா ஒரு பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி அதை அப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து அவ்வளோ சீக்கிரம் டவுன்லாம் ஆகாது. அதை ஈஸியாக மைக்ரேட் பண்ணி வேறு ஹோஸ்ட்டு வேறு ஒரு சர்வர் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அதனால் அந்த டவுன் ஆகிற இம்பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த இம்பேக்டை நம்ம வந்து அப்படியே கம்மி பண்ணிடலாம். மேபி இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், 2 minutes ஆகும். அந்த 2 minutes டவுனில் இருக்கும். மேபி அந்த 2 minutes இந்த யூஸரால் யாராலையுமே வந்து ஆர்டர் பண்ண முடியாது இ-காமர்ஸ் வெப்சைட்டில். ஆனால் 2 minutesக்கு அப்புறமா தே கேன் ஏபிள் டு ஆர்டர். இப்போ ஒரு மினிமல் டவுன் டைம் வந்து நமக்கு இருக்குது, ரொம்ப ரொம்ப மினிமலான டவுன் டைம். இதே ஃபிசிக்கல் சர்வர் போனோம்னா டவுன் டைம் ரொம்ப அதிகமான டவுன் டைம் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப அடியாகும். கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்டு. இப்போ ஒரு ஃபிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேமோ சிபிஓ இன்க்ரீஸ் பண்ணணும்னா 1008 ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ இதில் வந்து சிபியூ நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், இல்லை ரேம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னா அந்த ரேம் நீங்கள் ஆர்டர் போடணும், அது உங்கள் டேட்டா சென்டருக்கு வரணும். அந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேமே வந்து 50,000 இருக்கும், இல்லை 40,000 இருக்கும். சரியா? ஒரு ரேம் வந்து ஒரு 64 GB ரேம் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 64 GB ரேம் வாங்குறேன்னா அது ரேட்டு பாருங்கள், 50,000 ரூபா. ஸோ வித் ரேம் கெப்பாசிட்டி 64 GB 128 GB அப் டு 1 year வாரண்டி, இன்ஸ்டால் ஷிப்பிங்கு 50,000 ரூபா ஆகுது. ஒரு ரேம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் 50,000 ஆகும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். அது ஒரு 64 GB ரேம் வாங்குறதுக்கு 50,000 நீங்கள் செலவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வாங்குறதுக்கும் நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. அப்போ இந்த கெப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் காஸ்ட் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே இது விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி அதிகம் வேணும்னா நம்ம உடனே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த ஹோஸ்ட்டில் வந்து எந்த சர்வரில் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு மைக்ரேட் பண்ணி அதில் வந்து நம்ம டக்குன்னு ஒரு 64 GB ரேம் அந்த சர்வர் கொடுத்துருக்கோம், அதை ஒரு 128 GB மாற்றணும்னா உடனே மாற்றிடலாம். பட் இதில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சர்வரை ஷட் டவுன் பண்ணணும், அந்த இன்ஜினியர் வரணும், அந்த இன்ஜினியர் வந்து அந்த ஹார்ட்வேர் பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், தென் அதுக்கடுத்து அதை பவர் ஆன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே 2 மணி நேரம் மேலே ஆயிரும். ஆனால் விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, இல்லை 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சிபியூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பிரச்சனை இதில் வந்து இருக்குது. இன்னொன்று, இப்போ ஒரு சர்வர் இருக்குது, இந்த சர்வரில் 512 GB ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அதில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் வந்து ஒரு 64 GB ரேம் தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ரிமைனிங் ரேம்லாம் சும்மா தான் இருக்குது.
ஐடியலாக இருக்கும், யூஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ இது வந்து லாஸ், கம்பெனிக்கு லாஸ். ஓகே, ஈவன் தோ அந்த 512 GB ரேமில் அந்த சர்வர் வந்து ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வந்து ஒரு பாதி தான் யூஸ் பண்ணுது, 256 GB தான் யூஸ் பண்ணுது, ரிமைனிங் ஃப்ரீயாக இருக்குது. அப்படின்னா அது கம்பெனிக்கு லாஸ் தானே. ஆனால் இது விர்ச்சுவல் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஷேர்டு ரிசோர்ஸ். இப்போ 512 GB கொடுத்துருக்கோம், ரிமைனிங் ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த ரிமைனிங் ஸ்பேஸை வேறு ஒரு விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிக்கும். இந்த ஷேர்டு ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஷேர்டு ரிசோர்ஸ்னால் எனக்கு லேட்டாக நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டெடிகேட்டட் ரிசோர்ஸ். ஃபிசிக்கல் சர்வர் வந்து டெடிகேட்டட் ரிசோர்ஸ். அந்த ஒரு சர்வருக்கு தான் அந்த கெப்பாசிட்டி, வேறு சர்வர் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த சர்வர் கம்மியான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாலும் வேறு யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னா வேறு சர்வர் அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேறு விர்ச்சுவல் மிஷின் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இதனால் எனக்கு ஒரு காஸ்ட் வந்து சேவ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப். இந்த ஃபிசிக்கல் சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸில் வந்துடும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பவரேஜ் R650 சர்வர். எண்ட் ஆஃப் லைஃப் என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சர்வரை யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சர்வர் லான்ச் ரீசென்ட்லி சர்வர்ஸ் மேக்ஸிமம் ஒரு சர்வர் லான்ச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர் வந்து 2026 லான்ச் ஆகுதுன்னா 2030 இதோட எண்ட் ஆஃப் லைஃப். எண்ட் ஆஃப் லைஃப்னா அந்த எண்ட் ஆஃப் லைஃப் வந்ததுக்கப்புறமா சர்வருக்கு வந்து இவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். இப்போ டெல் சப்போர்ட் பண்ண மாட்டான். பவரேஜ் சர்வர் எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட் சர்வர் பவரேஜ் R420. இப்போ எண்ட் ஆஃப் லைஃப் வந்துருச்சுன்னா சர்வரை தூக்கி தூர தான் போடணும், குப்பையில் தான் போடணும். ஏன்னா அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். அந்த சர்வருக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டான். செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஃபிம்மர் அப்டேட், டிரைவர் அப்டேட் எதுவுமே கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்போ அந்த சர்வரை நீங்கள் ஸ்க்ராப்பில் தான் போடணும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சர்வர் வாங்குறீங்க. அந்த சர்வரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியுமாங்கிட்ட யூஸ் பண்ண முடியும், முடியாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த சர்வர் அவுடேட்டட் ஆகிரும். இப்போ நீங்கள் மொபைல் வாங்குறீங்க, உங்கள் மொபைல் வந்துட்டு இப்போ இன்றைக்கி ஒரு மொபைல் வாங்குறீங்க, இது ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன அந்த மொபைல் ரொம்ப அவுடேட்டட் ஆயிரும் இல்லையா? அந்த ஹார்ட்வேர் அவுடேட்டட் ஆயிரும், அந்த மொபைலில் இருக்க ஓஎஸ் அவுடேட்டட் ஆயிரும். அதே போல் ஒரு சர்வர் வாங்குறப்போ அந்த ஹார்ட்வேர் அவுடேட்டட் ஆயிரும். அப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னா அந்த வெண்டார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெண்டார் யார்? ஹெச்பி, டெல், இவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்க்ராப்பில் போட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்க்ராப்பில் உடனே போகாது, இன்னும் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுவோம். பட் அப்படி யூஸ் பண்ணுறப்ப அது வல்னரபிலிட்டி அதிகமாக இருக்கும். லைக் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கும். அதில் எதுவும் ஒரு இஷ்யூனா நம்ம வந்து வெண்டாரை காண்டாக்ட் பண்ண முடியாது, வாரண்டியில் அது இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் சர்வர் போகிறப்ப எண்ட் ஆஃப் லைஃப் இப்போ 100 சர்வர் நீங்கள் வாங்குறீங்க, இன்றைக்கி டேட்டுக்கு 100 சர்வர் வாங்குறீங்க, ஒரு சர்வர் 10 லட்சம்னு வாங்குறீங்க. இந்த சர்வர் இன்னொரு 8 வருஷத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும், அதோட வாரண்டி முடிஞ்சிடும், எண்ட் ஆஃப் லைஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அதை வந்து ஸ்க்ராப்பில் தான் போடணும். இப்போ எண்ட் ஆஃப் லைஃப் சர்வரில் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா சென்டரில் திருப்பி அதை விற்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆகிடுச்சு, 5 வருஷம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அவுடேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபோனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு யார்ட்டையாவது செகண்ட்ஸில் விற்றுருவீங்க, இல்லை வீட்டில் யார்ட்டையா கொடுத்துருவீங்க. ஆனால் சர்வரை பொறுத்தவரை அப்படி பண்ண மாட்டாங்க. டேட்டா சென்டரில் ஒரு சர்வர் அவுடேட்டட் ஆகிடுச்சுன்னா அந்த சர்வரை ஸ்க்ராப்பில் போடுவாங்க, அது செகண்ட்ஸ் ரீசேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேட்டா ப்ரீச் ஆகிரும்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்ட்ரெட்டிங் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெட்டிங்னா என்ன? சுக்காக உடச்சி ஸ்க்ராப்பில் போட்டுருவாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து லாஸ் தானே அது. அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்து ஃபிசிக்கல் சர்வரில் இருக்குது. இதே விர்ச்சுவல் மிஷினாக இருந்தால் அப்படி கிடையாது. ஒரு சர்வர் அவுடேட்டட் ஆகிடுச்சா வேறு சர்வருக்கு மைக்ரேட் பண்ணு. அப்போ 10 சர்வர் இப்போ உதாரணத்துக்கு இந்த சர்வர் இப்போ இங்கே ஹைப்பர்வைசர் போட்டிருக்கேன், இதுவுமே அவுடேட்டட் ஆகும் ஹார்ட்வேர். அப்படி ஹார்ட்வேர் அவுடேட்டட் ஆகிறப்ப இதை ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஹார்ட்வேர் நான் கொண்டு வந்துடுவேன். ஒரு சர்வரை நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் 100 சர்வர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு?
ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த உலகமே, இந்த குளோபல், இந்த உலகத்தில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற க்ளவுடு பிளாட்ஃபார்ம் முதற்கொண்டு விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? லைக் இப்போ க்ளவுட் எப்படி தரான்னு நினைக்கிறீங்க? மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், அமேசான் AWS, கூகுள் க்ளவுடு, இதெல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவன் வந்து ஒரு ஹார்ட்வேர் வச்சுருக்கான், ஓன் ஹார்ட்வேர் வச்சுருக்கான். அந்த ஹார்ட்வேரில் அவனோட ஓன் ஹைப்பர்வைசர் போடுறேன். அந்த ஹைப்பர்வைசரில் தான் நம்ம வந்து VM க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? அவனும் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறான். பட் வெளியில் சொல்கிறப்ப க்ளவுடுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளும் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து அழியாத ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னும் வந்து ஏஐ வந்தாலும் சரி, எவ்வளோ புது புது டெக்னாலஜி வந்தாலும் சரி, இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டில் சர்வைவ் ஆகும். ஏன் அப்படின்னா டேட்டா சென்டர்லேருந்து தான் எல்லாமே ரன் ஆகணும். நீங்கள் ஏஐ வருது, இந்த ஏஐ எங்கேருந்து ரன் ஆகுது? ஒரு ஏஐ வருது, சாட் ஜிபிடியோ, ஒரு க்ளவுட் ஏஐயோ, ஒரு ஜெமினை வருது, எங்கேருந்து வருது? அது ஒரு சர்வர்லேருந்து தான் வருது. அந்த சர்வர் எங்கே இருக்குது? அது ஒரு டேட்டா சென்டரில் தான் இருக்குது. அது ஒரு ஃபிசிக்கல், ஒரு விர்ச்சுவல் மிஷின், ஒரு டேட்டா சென்டரில் ஒரு விர்ச்சுவல் மிஷினில் தான் இருக்கும். அப்போ யார் வந்தாலும் இந்த டேட்டா சென்டர் வந்து அழியவே அழியாது, இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் அழியவே அழியாது. இது வந்து இன்னொரு 1000 வருஷத்துக்கு போயிட்டு தான் இருக்கும். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜி தெரில, அது வருமானு தெரியல. ஏன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபிசிக்கல் லேயர் இருந்தால் தான் ஒரு ஏஐ கொண்டு வர முடியும், இல்லாட்டி சும்மாலாம் ஏஐ கொண்டு வர முடியாது. எல்லோரும் ஏஐன்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அந்த ஏஐ பாய்ச்சலாம் இங்கே பழிக்காது, டேட்டா சென்டரில் பழிக்காது. ஏன்னா டேட்டா சென்டரில் தான் ஏஐ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எஸ், எனி டவுட்ஸ்? யாருமே டவுட் கேட்க மாட்டீங்களே சார்? இப்போ சர்வருக்கு வந்து இப்போ ஃபிசிக்கல் சர்வர்ஸ்னா நீங்கள் அதுக்கு எதுவும் ஸ்பேர் எதுவும் ஃபால்ட் ஆச்சுன்னா அப்போ டவுன் டைன் ஆகும்ல. இப்போ நம்ம ஒரு சர்வர் வச்சு நம்ம மல்டிபிள் இது பண்ணுறோம்ல, விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணப்ப அந்த மெயின் சர்வர் நமக்கு டவுன் ஆகும்ல. அப்பயும் நம்ம இல்லை, அதுதான் சொல்கிறேன். நம்ம 2 சர்வர் 3 சர்வர் யூஸ் பண்ணுவோம் ஹைப்பர்வைசர். இப்போ இதில் டவுன் ஆச்சுன்னா இதில் இருக்கிற விஎம் இங்கே மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்துடும். எனக்கு 100 சர்வர் தேவைப்படுது, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹைப்பர்வைசராக தேவைப்படும். இப்போ 3 ஃபிசிக்கல் சர்வர் வந்து நான் வாங்கிப்பேன். 3 ஃபிசிக்கல் சர்வர் வாங்கிட்டு அந்த ஃபிசிக்கல் சர்வர் பிரச்சனை வரும், பிரச்சனை வராமலாம் இல்லை, வரும். அப்படி வரப்ப இந்த சர்வரில் பிரச்சனை வருது அப்படின்னா இதுலேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணிடுவேன். அந்த விஎம்லாம் இங்கேருந்து கொண்டு வந்துடுவேன். புரியுதா உங்களுக்கு? இதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம், இப்போ அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்குவோம். ஓகே, ஓகே, வேறு கொஸ்டின்? இப்போ ஒரு விஎம்ஏ வந்து ஒரு பிசிக்கல் சர்வர்ல தான் நம்ம ரன் பண்ணுவோம். இல்லை, விஎம் வந்து ஒரு ஃபிசிக்கல், கண்டிப்பாக விஎம் வந்து ஃபிசிக்கல் சர்வரில் ரன் ஆகும். அந்த சொல்கிறேன், ஃபிசிக்கல் சர்வருக்கு அந்த பேஸ் சர்வர் வந்துட்டு போயிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுவாங்க? புரியல என்னங்க? அந்த ஃபிசிக்கல் சர்வர் இதாயிடுச்சுன்னா அதைத்தான் சொன்னேன்ல. இப்போ நான் 3 ஃபிசிக்கல் சர்வர் ரன் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபிசிக்கல் சர்வர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எனக்கு வேற இதில் மைக்ரேட் பண்ணிடுவேன். இல்ல, இந்த 3 பிசிக்கல் சர்வருமே ஒரு மெயின் சர்வர் ஒன்னு வேணும்ல? நம்ம தேவையில்ல, அப்படி தேவையில்ல, மெயின் சர்வர் தேவையில்ல. பிசிக்கல் சர்வர் தானே, அதுக்கே மெயின் சர்வர் தேவையில்ல, அப்படிலாம் தேவையில்ல. அந்த மைக்ரேஷன் டைம் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட், 1 நிமிஷம், அவ்வளவுதான். 1 நிமிஷம், 2 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்துக்காது. இதுல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் சர்வர் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்குன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மைக்ரேட் ஆயிடுங்களா? எந்த சர்வரும் ஃபிராக்ஷன் மைக்ரேட் ஆகும். ஆனா டவுன் டைம் இருக்கும்ல ஜி? டவுன் டைம் எல்லாமே மைக்ரேட் ஆயிடுமா? ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். 2 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஆமா. சர்வர்ல எத்தனை விஎம் சர்வர் கிரியேட் பண்ணலாம்? என்னங்க புரியல? ஒரு பிசிக்கல் சர்வர்ல எத்தனை விஎம் கிரியேட் பண்ணலாம்? ஓகே, ஆக்சுவலி குட் क्वेश्चन. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹார்ட்வேரோட கான்ஃபிகரேஷன் பொறுத்துங்க. இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குது, உங்கள் லேப்டாப்பில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? ஒரு 8 GB ரேம் இருக்கும், ஒரு i3 ப்ராசஸர் இருக்கும், ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கும்.
அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பை த சேம் வே நீங்கள் வந்து 8 GB ரேம் பதிலாக ஒரு 16 GB ரேம் போகிறீங்க, 500 GB பதிலாக ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் போகிறீங்க, i3 ப்ராசர் போல் ஒரு i7 i9 ப்ராசர் போகிறீங்கன்னா லேப்டாப்போட காஸ்ட் என்ன ஆகும்? டபுள் மடங்கு ஆகும், ரைட்டா? அதே போல் சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி சர்வரோட காஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நான் வந்து மினிமம் வந்து ஒரு இன்டெல் ஜியான் ப்ராசர் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு 512 GB ரேம் போட்டிருக்கேன். அது ஓகே அப்படி வச்சுட்டோம்னா அதில் மினிமம் ஒரு எத்தனை விஎம் க்ரியேட் பண்ணலாம்? ஒரு 20-30 விஎம் 20 விஎம் க்ரியேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு 20 சர்வர். இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதை பற்றி நான் லேட்டாக சொல்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா அந்த சர்வரில் ஒரு 15 விஎம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 15லேருந்து 20, அது டிபெண்ட்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன். தெரியுமா இப்போ சர்வர் டவுன்னா நமக்கு அலர்ட் வரும்ல bro? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அலர்ட்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். கண்டிப்பாக அலர்ட் வராமல் இருக்காது, கண்டிப்பாக அலர்ட் வரும். ஓகே, இப்போ இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ல லைக் ஏதாவது ஒரு ஒரு ரேமோ ஒரு ஹார்ட்வேர் ஒரு மதர் போர்டோ ஃபெயிலியர் ஆயிட்டுன்னா மெயின் இதுல இப்போ ரேம் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இல்ல அதுதான் நமக்கு அலர்ட் வருமா? அதான் வரும். இப்போ ஒரு ஹார்ட்வேர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டவுன் அலர்ட் வரும். இந்த மாதிரி இந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நமக்கு டவுன் அலர்ட் வந்துடும். ஓகே. ஸோ ஐ ஹோப் எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட். இப்போ ஏன் நம்ம வந்து ஃபிசிக்கல் சர்வரை விட்டுட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் அதை பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே இருக்கும், சரியா? சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், நம்ம மண்டே பார்க்கலாம், சரிங்களா? ப்ரோ வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன்ல, நான் இன்னைக்கு வீடியோ நைட் அப்லோட் பண்ணிடுவேன், ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.